Okay, so நல்ல ஒரு டாபிக். இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் த ஏர்லியர் செஷன். ரஞ்சினி செஞ்சது வந்து பாசிட்டிவ் தாட்ஸோட அந்த விதவிதமான எண்ணங்கள் நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ நன்றி உணர்வுக்கும் இது ஏன் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு? இப்போ நன்றி உணர்வுக்கும் நன்றி வித்தியாசம் இருக்குன்னு தெரியும் தானே? வித்தியாசம் என்னது? அர்த்தம் நான் கேட்க மாட்டேன், கட்டாயமாக எல்லாருக்கும் அந்த நன்றி உணர்வோட அர்த்தம் என்னன்னு தெரியும். ஆனால் வித்தியாசம் என்னது? எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்களே உங்களுக்கு ஃபீல் பண்ணுறது, நன்றி சொல்கிறது மெக்கானிக்கு பேக் பண்ணுறது. ஓகே, குட். வேற நன்றி உணர்வு எப்பவுமே நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். That's the difference. தேங்க் பண்ணுறது அப்படியே முடிஞ்சிடும், பட் நமக்கு அது வந்து எப்பவுமே இருக்கணும். நன்றி. கரெக்ட். அதான் அது வந்து ஒரு உணர்வு தானே. சும்மா நன்றி சொல்லிட்டு போகிறது, நம்ம எப்போவுமே நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த உணர்வுன்னா அந்த ஃபீலிங்ஸ் எப்போவுமே என்கிட்ட இருக்குது, அந்த ஞாபகம் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்ககிட்ட. அப்போ இந்த டாபிக் வந்து சும்மா கதைக்கிறதுக்கு கூட இல்லை, இது வந்து நம்ம கூட எக்ஸசைஸ் பண்ணியான அனுபவத்தை வச்சுக்கணும். அப்போ இது ஏன் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு? கிராட்டிடியூட் ஏன் ரொம்ப முக்கியம்? இது நம்ம ஒரு ஒர்க் ஷாப்பாக செய்கிறோம். இன்றைக்கி 1:30 மத்தியானம் உட்காந்துட்டு இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஏன் தனியாக ஒரு டாப்பிக்காக எடுத்துருக்கோம்? இதுக்கு பாசிட்டிவ் தாட்ஸோட கிட்ட அதே தானே. இது ஏன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்? வாட் இஸ் த ரீசன்? வாய் டிட் வி செப்பரேட் இட்? நம்ம எப்பவுமே இந்த ஷார்ட் கமிங்ஸ் பற்றியே யோசிப்போம். நமக்கு அது கிடைக்கலையே அப்படியே போதும். ஆனால் என்றைக்கும் எது கிடைச்சதோ அதை செரிஷ் பண்ணுறதுக்கு, ஒரு தேங்க் பண்ணுறதுக்கு we are not giving time. We are not giving time. Very good. So Yes. we definitely need that. Okay. Where? To stay grounded. To stay grounded 100%. To get the fulfillment of our life. அப்போ அப்படின்னா அந்த கிராட்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியம் எங்கள் வாழ்க்கையில். அதுதான் சொல்கிறீங்களா? இந்த பக்கம் தான் சத்தம் வருது, இந்த பக்கம் யாராச்சும் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த பக்கம் கிராட்டிடியூட் ஏன் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு? மேக்ஸ் யூ ஹாப்பி. வெரி ட்ரூ. கிராட்டிடியூட் வந்து நம்ம இதுக்கு முன்னே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, நம்ம வந்து ஃபீல் பண்ணோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்போ ஏதாச்சும் நல்லா நடந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்படின்னா என்னது? எங்களுக்கு விளங்குது கிராட்டிடியூட் என்ன அர்த்தம்ன்ட்டு எங்களுக்கு விளங்குது. நாட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட், ரைட்? ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். நவ் வாட் ஐ நீட் டு டூ இஸ் ஐ நீட் டு பிரிங் இட் மோர் இன் டு மை லைஃப். பிகாஸ் gratitude is such a unique quality that the more I understand it and the more I use it, the more it rewires my brains. அப்போ ரஞ்சினி அக்கா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம டிராஃபிக் ஜாமில் மாட்டிச்சுன்னா உடனே என்ன நடக்கும்? We have programmed our mind to forget about gratitude and we start thinking of our shortcomings. இல்லையா? அது சரியான ஒரு பழக்கம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்போ கிராட்டிடியூட் என்ன? நம்ம வந்து எப்போவுமே அந்த நன்மை தேடிட்டு இருக்கிறோம். ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா சும்மா அக்கா சொன்ன மாதிரி இட் வில் பி ஃபைன், இட் வில் பி ஆல் ரைட், அந்த மாதிரி இல்லை. உண்மையாக அதோட அர்த்தம் என்னது? வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் தட் சிச்சுவேஷன்? What is the significance of that situation? What is it teaching me? So, இதில் வந்து நம்ம போய் சொல்ல முடியாது. ஏன்னா சும்மா உட்காந்துட்டு it will be fine, I'm sure it's going to be good. இங்கிலீஷில் நல்லா சொல்லுவாங்கள்ல, there's a reason behind everything. அப்படி சொல்லிட்டு கை கழுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையாக என்ன அந்த அர்த்தம், என்ன அந்த ரகசியம் அந்த சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு நம்ம சிந்திச்சிருக்கிறோமா, நம்ம பார்த்துருக்குறோமா? என்னது? Did we actually sit to appreciate the lesson? Illa. Right? So
that's why gratitude is more of an activity thing rather than an understanding. But the more I work on gratitude, the more I actually place importance to it, make time for it, what will happen is, like I said, I will rewire. In that process of rewiring, I'm actually physically benefiting from it. Doctors எல்லாம் என்ன சொல்றாங்க? 90% of the illnesses are psychosomatic. தானே? அப்போ காரணம் எங்கேருந்து தொடங்குது? இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஏதாச்சும் கெட்ட நடந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் சிந்திச்சுட்டு இருப்போம். அதே தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம் தலையில். ஸோ the more I think negative, what did Akka say earlier? Thoughts run faster and they are more. When something negative happens, they are faster and they are more. But when there is gratitude, I conserve energy, less thoughts, and I empower myself. So in that process, I'm actually giving my strength to my own body. I'm saving energy. So I am empowering my physical body. You see the effect? Forget about how it's helping people around me, but it's empowering my own body, my own strength. So in conserving energy, I'm able to do more things, right? Because I'm not spending time thinking of something negative, something wasteful. Okay? Second thing is, in that process of gratitude, I'm actually teaching my mind, I'm practically teaching my mind to learn to become a more positive person. Because I'm actively seeking இதில் என்ன ரகசியம் இருக்கு? Positive situations or negative situations. I actually have to take the time out to see what is the lesson. I need to appreciate. ஏன்னா இப்போ யாராச்சும் நல்லது செஞ்சாங்கன்னா ஈஸியாக இருக்குது. அவங்கக்கிட்ட போய் நன்றி சொல்லி எல்லாருக்கிட்ட சொல்லுவோம், இங்கே ரோஹிணி தானே எனக்கு வந்து காப்பாற்றினாங்க, கணக்காக அந்த நேரத்தில் தேவையான நேரம் அவங்க வந்து ஹெல்ப் கொடுத்துட்டு போயிட்டாங்க. She was like an angel, God sent. இது அது அவ்வளோ அழகாக புகழெல்லாம் நல்லா கொடுத்துட்டு, but she's done something nice. But when someone tells us off, என்னோட ஃபேவரட் எக்ஸாம்பிள் இதில் வந்து வளமே அம்மா வந்து நம்ம ஏசிட்டு போனாங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவோம், என்ன அந்த அம்மா வந்து அவ்வளோ ஸ்பாட்டிங்காக இல்லை, அம்மா வந்து சரியான போரிங்காக இருக்குது, அம்மாவுக்கு தெரியாது நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி இருந்துட்டு அம்மாவுக்கு தெரியாது. there's not that sense of appreciation. அதுதான் கிராட்டிடியூட். உட்காந்துட்டு அதில் என்ன நன்மை இருக்குது, என்ன நன்மை வரப்போகுது, I need to sit and reflect. So, you see, I'm actively working on reprogramming my thoughts. In the psychology, let's along 7 times. If you do something 21 times. 21 times. 20th time we will give a hard time, only 21st time not sir. The rewiring takes so long. We are consciously eradicating doing it. சில நேரம் it takes more than 21 for some. This is an average study. சரியா? அப்போ நம்ம அது வந்து பழக்கமாக்கிட்டோம்னா ஈஸியாக வரும். அப்போ என்ன நடந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம மாட்டிக்க மாட்டோம். நம்ம வந்து பிக் பிக்சர் பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கிறது. And it's also important for me to give gratitude to myself. It's one thing to thank people, say nice things about people. Myself. எனக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. அதாவது நான் வந்து கிராட்டிடியூட் பற்றி நிறையா கேட்டுட்டு இருந்தேன். ஆட்கள் வந்து நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் ஒரு ஃபேஸ் வந்துச்சு. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட என்ன காரணம் எனக்கே தெரில, திடீர்னு எனக்கு வந்து அந்த வயிற்றுச்சல் ஃபீலிங் வந்துச்சு. குட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நல்லது சொன்னால் எனக்கு எரியும். உங்களுக்கு என்ன காரணம் எனக்கே தெரில. இப்போ நான் முன்னுக்கு வந்து நான் சொல்லேன், ஓ அப்படி தான் இருக்கிறாங்க, அது வந்து அவங்க ஸ்பெஷாலிட்டியாக தான் அவங்க நல்லா செஞ்சுட்டு கொடுத்துருக்குறாங்க ரிசல்ட்ஸோடு. ஆனால் உள்ளுக்கு நான் யோசிச்சுட்டு இருப்பேன்,
நான் நினைக்கிறேன் அவங்க போய் சொல்லியிருப்பாங்க, அதான் அவங்க வந்து அது கடிச்சிச்சு, இல்லாட்டி அவங்க ஏமாத்திருப்பாங்க. ஐ திங்க் தட்ஸ் their personality. I know them really well. அப்போ ஆரம்பத்தில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருத்தனோட நடந்துச்சு, அதுக்கப்புறம் 2வது பேரோட நடந்துச்சு, 3வது பேரோட. அப்போ கொஞ்ச நாள் நான் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், சதீஷ் உனக்கு என்னாச்சு? இப்போ எல்லாரும் ஒரு குறை தான் நீ பார்த்துட்டு இருக்கிற, மற்றது என்னோட மூட் வந்து ஸ்விங் பண்ணிட்டு இருந்துச்சு. சில நேரம் சரியாக இருப்பேன், சில நேரம் மூடியாக இருப்பேன். ஏன்னா வந்து இமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லையே. ஆனால் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்னாச்சு திடீர்னு எனக்கு என்ன, எனக்கு எல்லாத்தையும் இருக்குது, அவங்க அவங்க பார்ட் வந்து அவங்க ப்ளே பண்ணிட்டு போயிடுவாங்க. Means to accept. If you're an engineer, of course you'll do well as an engineer. If you're a doctor, you'll do well as a doctor. I mean, if you're a teacher, you'll do well as a teacher. That's not me anyway. So why am I feeling so jealous about what's happening? இப்போ கொஞ்ச நாள் தியானத்தில் உட்காந்துன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன், என்ன நடக்குது, நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கிறேன், இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு தானே, ஏன் இந்த மாதிரி நடக்குது? And it's not about position or anything like that. It's very small things, you know, that they get praised and I'm feeling the heat of it. அப்போ ஒரு நாள் ஒரு சின்ன தாட் வந்துச்சு, why don't you start counting your own blessings? உங்களுக்கு என்ன இருக்கோ அது வந்து நீங்களே அப்ரிஷியேட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் யோசித்தேன், சரி அது செஞ்சு பார்ப்போம், ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி செஞ்சு பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு நாள் நான் வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் பிடிச்சிட்டு நான் வந்து நோட்ஸ் எழுதிட்டு இருந்தேன். And the whole purpose of it was just to have a sense of appreciation. First I started with myself, my own qualities, my own greatness was the first thing I started with. And then I started looking at what has God given me. என்னோட வாழ்க்கையில் கடவுள் என்ன என்கிட்ட கொடுத்துருக்காரு, மற்றது என்னோட பாக்கியம். You know, I mean, sitting in this room, all of us are blessed. To start with, we have a very good head. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெளியில் எத்தனை பேர் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, மென்டல் இஷ்யூஸோட இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, சில பேர் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து we are blessed to have a very healthy body and brain to start with, right? அப்போ இதெல்லாம் நான் உட்காந்துட்டு நான் எழுதிட்டு இருந்தேன், என்னோட பாகிய கடவுள் என்ன என்கிட்ட கொடுத்துருக்காரு, எங்கள் அம்மா அப்பா என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட கிரேட்னஸ் என்னது, what have I achieved in my own life with my own efforts. எழுதி போக within 1 week I noticed the difference. அதுக்கப்புறம் எனக்கு நல்லா விளங்கிச்சு, gratitude is so important, it's the antidote for jealousy. There was absolutely no reason. இன்றைக்கு வரைக்கும் சில நேரம் அந்த வயிற்றுக்கு கொஞ்சம் வந்தாலும் உடனே நான் உட்காந்துட்டு என்னோட மருந்து எடுப்பேன். Because it's a very important practice. அப்போ gratitude வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குது என்ன அர்த்தம்ட்டு, but we need to do it on a regular basis for it to completely change the way I think. இப்போ ரோஹிணி சிஸ்டர் சொன்னாங்க 21 times, ஆனால் the uniqueness about our habits is such that it takes a longer time for some of us to change. And you know, in English வந்து அந்த word habit வந்து HABIT இருக்கு தானே, அந்த நீங்கள் H மட்டும் எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கு, அந்த A எடுத்துட்டிங்கன்னா, அந்த B எடுத்துட்டிங்கன்னா, அப்போ யோசிச்சு பாருங்களேன், கடைசி வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸ் செஞ்சுட்டே இருக்கு. அந்த தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸ் செஞ்சால் I will be able to reprogram. Then when situations happen, I really liked all the examples that Ranjiti's sister was talking about, you know, whether it was, you know, you're stuck, you're late for your meeting, you're stuck in a traffic, you're late for your meeting, you have no mobile signals. அந்த நேரத்தில் you know the people you're dealing with. You know, some people might not be happy with you. நீங்கள் போய் சேர்ந்த பிறகு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா, நீங்கள் பாருங்கள் வண்டி நின்றுடுச்சு, நான் வந்து சிக்னல் இல்லாமல் இருந்தேன், பேட்ரி ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ஒத்துக்க மாட்டாங்க இந்த உலகத்தில். சில பேர் வந்து தட்ஸ் அ லேம் எக்ஸ்கியூஸ்னு சொல்லிட்டு கத்துவாங்க.
But if I have a sense of gratitude, if my attitude, அவங்க வந்து என்னோட honesty pick up பண்ணுவாங்க. Because along with gratitude, there is kindness, compassion, patience. You see the qualities that follow it. And it starts with me. If I genuinely accept, இப்போ gratitude வந்து நான் வந்து genuinely accept பண்ணணும். நம்ம நன்றி, அதான் நான் ஆரம்பத்தில் நான் கேட்டேன், நன்றிக்கும் நன்றி உணர்வுக்கு என்ன வித்தியாசம்? நன்றி வந்து இப்போ என்னோடய பென் கீழே விழுந்துச்சுன்னா சிஸ்டர் ரோஹினி சிஸ்டர் எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா தேங்க்யூ சொல்லிவிட்டு போயிடுவேன். சம்டைம்ஸ் இன் அ ரஷ், இப்போ இது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி இருக்குது. குட் மார்னிங் கூட நம்ம சொல்ல முடியாத, நம்ம மார்னிங் சொல்லிவிட்டு ஓடி போயிடும். அதே போல் நம்ம வந்து நன்றி சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க ஞாபகம் வச்சுருக்கிறோமா? இல்லை. So it's just so fast. Everything is happening so fast. There's no time to sit and appreciate. So that is why it is very important when I start to work on just this one quality of gratitude, appreciation for myself, and then people around me, you will find that the other positive qualities will come along with you. Because when there is gratitude, you see things from a big picture. When I see things from a big picture, compassion comes in. You understand where people are at. ஏன் அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சில நேரம் அது வந்து அவங்க குறை, அதுக்கு மேலே அவங்க செய்ய முடியாது, அதுதான் அவங்க லிமிட், அதுதான் அவங்க வீக்னஸ். I have to accept. I have to have mercy for them. அதுதான் compassion தானே. Compassion means you understand and you feel like you want to offer help. நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா at least I can support them mentally or at least verbally. Say it's okay. Be yourself. Right? So when I start having all these positive qualities, என்னோட மூட் கூட கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்னோட மூட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த anxiety பிரச்சனை வராது, panic problems வராது. ஏன்? I have gratitude. So I am always seeing things from a big picture. So these negative qualities, I will acknowledge them, but they will not affect me. Make sense? So once I am able to have my positive qualities around me, people will pick up on those positive qualities. நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்புவாங்க. ஏன்? ஏன்னா வைப்ரேஷன்ஸ் மூலமாக தானே போகுது. இப்போ சில பேர் வந்து வாயால் ஒன்று வரும், ஆனால் நீங்கள் கதைக்கிற நேரம் நீங்கள் பிக்கப் பண்ணுவீங்க. இவர் வந்து ஒன்று சொல்கிறாரு, ஆனால் எனக்கு வேறு மாதிரி ஃபீல் பண்ணுது. என்ன காரணம் அந்த மாதிரி வருது? We are beings of energy. நம்ம என்ன சொன்னாலும் வாயில் ஒன்று வருது, ஆனால் என்ன வைப்ரேஷன் அதை சேர்த்து போகுது. So that's why for us it's the same, right? When somebody is in love, they will never tell them I love you. உடனே சொல்ல மாட்டாங்க, ஆனால் ரெண்டு பேருக்கு விளங்குது. அது இப்படி நடந்துச்சு, வைப்ரேஷன் தானே. If you are happy in the presence of another person, same thing. அவங்களுக்கு தெரியும் நான் இவங்களோட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவையான நேரம் உடனே இவங்க கால் பண்ணுவாங்க, எங்கே இருக்கிற, வாங்க நம்ம சும்மா வாக்கிங் போ. You know. So as beings of energy, if I keep my energy clean and constant, அதுதான் நான் எமிட் பண்ணுவேன். அப்போ அதுதான் நம்ம வந்து தியானத்தில் அதுதான் கூட செய்கிறோம். என்னோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூடி அதுதான் நம்ம எமிட் பண்ணுறோம். அப்போ தான் ஆக்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் பிக்கப் பண்ணுவாங்க. சில நேரம் நம்ம சொல்லுவோம், I don't know what it is, but I just like being around Rohini. அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன்னு உண்மையா? அப்படி சொன்னால் அது ஒரு பொய் தான். பட் I'm creating such vibrations. கதைக்க மாட்டேன், ஆனால் அந்த feelings of comfort, feelings of being genuine. You know, she's a genuine person. I don't have to say anything. ஆனால் அவங்க பக்கத்தில் இருந்தாலே அந்த கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். You know, because I'm constantly emitting what's inside, I'm emitting outside.
So in that, then when I start to do that, people will start to appreciate me. And I also need, it's nice to appreciate myself, it's nice to appreciate people around me. வேற என்ன இருக்கு நம்ம appreciate பண்ணணும்? நன்றி கொடுக்கறதுக்கு வேற என்ன இருக்கு? God. God, absolutely. Very important. ஏன்னா நான் வந்து கடவுளோட இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், தேவாரம் படிக்கிறோம், பஜன்ஸ்லாம் படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், சாண்டிங் எல்லாம் செய்கிறோம். ஆனால் நான் வந்து உட்காந்து கடவுளை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறேன்னா இல்லையா? கடவுளுக்கு நன்றி நன்றி உணர்வோட நான் கொடுக்குறேன்னா இல்லையா? கடவுள் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ செஞ்சுருக்காரு, அதுவும் உட்காந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கானா இல்லையா? அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, ரொம்ப பிஸியாக இருக்கும். கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை செய்கிறோம், ஓடி வீட்டுக்கு வந்த உடனே இல்லை அடுத்த அசைன்மெண்ட் செய்யணும், அடுத்த வேலை செய்யணும், இவங்க கால் பண்ணோம். வீட்டுக்கு வரதுக்கு முன்னே காரில் நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து கால் செய்கிறோம். ஆனால் உட்காந்துட்டு கடவுள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ எங்களுக்கு பழக்கம் விளக்கம்லாம் மாற்றுறதுக்கு சக்தி எங்கேருந்து வருது? கடவுள் இருந்து தானே. அப்போ நான் வந்து I have to appreciate myself, I have to give gratitude to myself for who I really am, and then I need to be ready to appreciate God and let God give me that strength. The more it's always two ways. Anything and everything is two ways. Any relationship is two ways. நான் வந்து கடவுளை அப்ரிஷியேட் பண்ணா, நான் வந்து கடவுள் நன்றி கொடுத்தா எனக்கு கூட கிடைக்கும். Because in any relationship, if two people come together and they appreciate each other, the relationship grows. But if there's no appreciation, the relationship will stay where it is. It won't grow. Sometimes it goes further. அதுக்கு தான் நம்ம gratitude தேவைப்படுது. Okay? So I need to make time. The moment I actually appreciate God, God opens His treasure store for me. Every treasure, anything I want, I can take from God. Okay? One more. What else? I want you to thank the earth, the universe, because you have air to breathe, you have rain, water to consume, and food, like plants. I always think That's beautiful, and I 100% agree. இயற்கைக்கு வந்து நம்ம வந்து நன்றி கொடுக்கணும். Because it's offering everything to us. Very well said. There was a really lovely story. There was during COVID, there was a man who was admitted in the hospital, and at the end of his treatment, he got a bill, from the hospital, and they charged him $900 and said, you have to pay this. And immediately he had tears. It was for the ventilator. He had tears in his eyes, and the doctor treating the patient பார்த்துட்டு அவர் பாவம் அவர் நினைச்சார், சரி பாவம் இந்த மனுஷனுக்கு காசு இல்லை, அவர் காசு கட்ட முடியாதுன்னு நான் காசு கட்டியிருக்கிறேன். அப்போ இந்த டாக்டர் அந்த பேஷண்ட்கிட்ட சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு காசு இல்லாட்டி நான் காசு கட்டுறேன். அப்போ அவர் சொன்னார், காசு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் வந்து $90 பில்லுன்னு கொடுத்துருக்குறீங்க, $900 வந்து பில் கொடுத்துருக்குறீங்க for oxygen, right? But God has given me free oxygen all my life, and I never appreciated it. I never sat down to thank God. Today I'm getting a bill for oxygen. So it's a really beautiful one, right? And another one was, this one's a little bit funny. There was a great guru who had a small little ashram, and it was just surrounded by bush. And so one of his disciples' duties, there's a lot of fruit trees around, so he'll go and collect fruits, especially mangoes. So he'll wait and he'll try and get all the ripe fruits. Now, sometimes the monkeys get it before him. So, he was not happy. He went to the guru and he said to the guru, the monkeys are getting the fruit before me.
The gurus looked at him and said, if they don't get the, if the monkeys don't get the fruit from the tree, where do you expect the monkeys to get the fruit from? Will they go to the market and buy the fruit? So when there is gratitude, I become big-hearted. I share. You know, so I'm not keeping anything for myself. I'm sharing it with everyone. So it's very important. That's why I say it's one thing to see things in a big picture, but I also become very big-hearted. I share everything I have because I know everything is in abundance. Everything is available. I think in this country, the indigenous have this concept, right? They never say it is my land. It's always our land. Doesn't matter which part of the world you come from, you're sitting on this land, it's our land. You know, it's never my land, you're a migrant. They don't see that. Welcome to our land. You know? So I start seeing things from a big picture. When I start to have this feeling, then I'm in a position to always give. There's no concept of, oops, I'm running short of something. Because I always have abundance. I am living in a position where I am part of the whole universe. Whether it's sunlight, whether it's oxygen, whether it's fruit, whether it's vegetables, I know there will be abundance. And that is why gratitude is so important. And I know someone who actually started this gratitude like a journal. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாள் தூங்குறதுக்கு முன்னே அவங்க எழுதுவாங்க, இன்றைக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன கிடைச்சிச்சு, and they will write. And after 2 years, she was sharing her story. She said, it's made such a big difference in my life. I see things, I see people, I deal with situations very differently. So, any questions? Because I don't want to talk too much. Gratitude's not something to talk, but it's something to feel and something to actually experience. Questions, comments? Is it a good idea to start writing in a journal what you're grateful for every day? And if it is, like, is there a preferred time of the day, morning, or it's up to you? I would think it's really up to you, but usually some people have this habit of, you know, winding down at night, and that's the best time to do it, because it's like, you know, you're going to close the day, so you sit down and start a gratitude journal, and you can make ideally 10 points every night. If you can't get to 10, at least definitely more than 5, because there's going to be so much for us to appreciate in our lives. And so if I can start every night, I feel that's the best. But if you're a bit like me, who've got poor memory, then you're better off making notes during the day as well, you know, to appreciate things. Because, you know, what's really beautiful about gratitude is you can close that book when you're feeling really low, something's happened. And those words that you've written will bring back such strong feelings, it will empower you. You know, just this week, last week, one lady came to see me, and she didn't come to see me, she came to use the meditation room in the center. And she walked in, she was in tears, and I said, you know, is everything okay? And she said, you know, I've lost 2 of my best friends in 1 year. And she said this, because there was a girl that just died that day, that morning. And she said, she's really like my blood sister, you know, we are such good friends. She lives in Switzerland, even though she's a Westerner, she's so Indian like me, everything. And she was just in tears, and I said to her, I said, you know, don't you think it's the best time to sit down and appreciate that relationship, appreciate that this person has been on your journey, this person has taught you something, and then reflect on all the beautiful things that this person has taught you. What have you learned? I mean, we have to accept, you come onto this earth, you have to go one day. Just as you popped in, you have to pop out. And that's nature's law. We don't have a choice. So it's come and go. No matter how much we love you to stay, no matter how much you want to stay,
just the law of nature, law of time. So I said, you understand all that? I said, why don't you just sit down and be grateful you even met such a beautiful person in your life? How many people had that fortune of meeting this person? You know, so you start, and she started reflecting on all that, and she slowly stopped tearing. And then she said, okay, I'll go and sit and do my meditation. So I feel it's a really very powerful practice. So yeah, definitely. Anyone else? Otherwise, I'd like to start a little workshop, some activity together. Is that good? Now this is going to be fun. I want you to divide your page into 4 parts. Just the page into 4. So in each quadrant, in each quadrant, I want you to put first myself. The first one, put myself. The second one, friends and family. Third one, nature. And the fourth one, God. Okay? Now I'm going to give you 15 minutes. Take your time. You can very well go outside, sit outside, enjoy the nature, enjoy the sunshine, get some fresh air. But I want you to write 25 points of gratitude for each one of them. Yeah.